எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேங்கியான டிஷ் பார்க்க போகிறோம். மிளகாய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாயில் ஒரு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை மிளகாயில் ஈஸியான அதே நேரத்தில் வித்தியாசமான சுவையுள்ள ஒரு பச்சை மிளகாய் ஃப்ரை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பச்சை மிளகாவை எடுத்து இப்படி கீறி வச்சுருக்கேன். இது ரொம்ப காரம் உள்ள மிளகாய் இல்லை. இதை நம்ம இப்போ செய்யலாம். இது நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெண்டாக நடுவில் மட்டும் கீறி வச்சுருக்கேன். இந்த காம்போடு இருக்கும்போது அது நம்ம சமைக்கிறச்ச பிரிஞ்சு போகாமல் நல்லா அப்படியே இருக்கும். அதனால் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நமக்கு பொரிஞ்சு வர்ற டைமில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கட்டும். கடுகு வெடிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த 3ஐயும் நம்ம தாளித்த பிறகு மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் இப்போ மிளகாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை சிம்லே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக நம்ம மிளகாவை எல்லா பக்கமும் அழகாக வேகிற மாதிரி எண்ணெயிலே நம்ம கிளறி விடலாம். ஒரு பக்கமாக அப்படியே ஈவனாக நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த மிளகாய் அழகாக வெந்து அப்படியே அதோடைய கலர் லைட்டாக மாறும். இந்த மிளகாய்க்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். மிளகாவை நல்லா சுருள நீங்கள் அந்த எண்ணெயிலேயே வேக வைங்க. 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி. 1/2 கப் நான் தயிர் விட்டு இந்த தயிரையும் மிளகாவையும் நம்ம சேர்த்து வேக விடுறச்ச ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த தயிரில் அப்படியே வேக விடுங்க. தண்ணியெல்லாம் அப்படியே வற்றி எண்ணெய் விடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த மிளகாவை அப்படியே தயிரில் வேக விடலாம். நீங்கள் சிம்லே வச்சு நீங்கள் இதை வேக விடுங்க. அப்படின்னா நமக்கு ஈவனாக இது வெந்துடும். இப்போ நமக்கு இந்த 10 நிமிஷத்தில் நல்லா தண்ணி அந்த தயிரில் இருந்த தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். நம்முடைய பச்சை மிளகாய் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக மாறிடும். இதை நம்ம அப்படியே கிளறி விட்டுடலாம். இதுவும் நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன உடனே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ தெரியும் அழகாக நம்மளுடைய சில்லி ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இந்த சில்லி ஃப்ரை தயிர் சாதத்துக்கு, தால் சாவல் அதாவது பருப்பு சாதம், அப்புறமா சப்பாத்தி கூட ரோட்டி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதை நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிளகாய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த பச்சை மிளகாய் ஃப்ரை நம்ம ரொம்ப காரமான மிளகாயில் செய்ய மாட்டோம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்கள் பஜ்ஜி மிளகாயில் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே பஜ்ஜி மிளகாய் மாதிரியே சின்னதாக மிளகாய் வரும். அந்த மிளகாயில் நீங்கள் செய்யலாம். எனக்கு அந்த மிளகாய் கிடைக்காதனால நான் காரம் கம்மியாக இருக்கிற இன்னொரு டைப் ஆஃப் மிளகாயில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மிளகாய் ஃப்ரையை நீங்கள் தக்காளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் சாதம், அது கூட மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி அது கூட நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிரோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும்
இந்த டிஃப்ரெண்ட்டான டேங்கியான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.